ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கேன்வாஸ் இல்லாத நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட லென்த்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இதை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வரைகிற மாதிரி இந்த எல் ஷேப் போட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 6 இன்ச் இருக்குது இல்லையா, இதிலேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு இணைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வளைவாக வளைச்சி அதுக்கப்புறம் அதாவது சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி அந்த மாதிரி நான் எப்படி இந்த வீடியோவில் வரைஞ்சி கட் பண்ணி கட்டுறனோ அந்த மாடலில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கீழே பெண்டாகி தான் இது வரும். 6 இன்ச்சுக்கு மேலே வந்து ரவுண்ட் நெக் மாதிரி வரும். அதே மாதிரி கேன்வாஸ் இல்லாத நெக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 1 இன்ச் இது எல்லா இடத்துலையும் அதே அளவு, அதாவது இந்த கார்னர் சைட்லேயும் மார்க் பண்ணி 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி இதை அப்படியே அளந்து எடுத்துக்கலாம். கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி அதை ஒரு 1/4 இன்ச் 6 இன்ச் சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வரத்துக்காக அந்த 1 இன்ச்சுனால் எக்ஸாக்டாக இருக்கும்போது அந்த வளைவு அவ்வளவு வளைவாக இருக்காது. அதனால் கொஞ்சம் அது மட்டும், ஏன்னா நம்ம செப்பரேட் பீஸ் தான் கொடுக்க போகிறோம், அதனால் அது மட்டும் ஒரு 1/4 to 6 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அந்த வளைவை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது இப்படி கொஞ்சம் ட்ராப் இறக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம வரைஞ்சிருக்கிறத ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற லேயரை, அதாவது ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, இப்போ இதில் தெளிவாக தெரியும் பாருங்கள். இதை வந்து நல்லா கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லேயர், செகண்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இதோட பேண்ட்டு கிளாத்து. இதை வந்து இந்த நெக்கை விட கொஞ்சம் நம்ம ஒரு 1 to 1.5 இன்ச் பெருசாக இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த நெக்குக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது நம்ம 2ஆவதாக வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அகலமான நெக்கோட அளவை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தைச்சு அந்த அளவை அதுக்குள்ளே செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லேயர் எப்படி இருந்ததோ அதை வச்சு இதில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு இதே கலர் பேண்ட்டு கிளாத்து இல்லை, அதனால் நான் கொஞ்சம் அந்த கலர் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பீஸ் எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதை வச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். தைக்கும்போது இந்த வளைவெல்லாம் எங்கே திரும்புதோ அந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நீடியில் நிறுத்தி திருப்பி கரெக்டாக அதை தையல் போட்டோம்னா தான் அந்த வந்து நெக் வந்து நம்மளுக்கு எப்படி கட் பண்ணியிருக்கிறோமோ அந்த கட் பண்ண நெக் கரெக்டாக வரும். உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா இந்த பீஸை வந்து வெட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை திருப்பினோம்னா நம்மளுக்கு வந்து நெக் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெண்டு ஆகிறது, அதோட இந்த கார்னர் மாதிரி வர்றது எல்லா இடத்துலையும் நம்ம அதை வந்து கரெக்டாக அந்த தையலை ஒட்டுன மாதிரி தையலை கட் பண்ணாமல் நம்ம அதை கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கிளாத் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டால் தான் அது கரெக்டாக திரும்பும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டு கிளாத் மட்டும் தெரிகிற பக்கத்தில், பேண்ட்டு கிளாத் தான் நம்மளுக்கு வந்து சுடிதாரில் வர மேல் பக்கம், அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக எட்ஜில் தான் தையல் வரணும். நம்ம யூஸ்வலாக அதே எல்லா வீடியோவிலையும் இந்த மாதிரி தான் போட்டிருப்போம். அதாவது எட்ஜில் கரெக்டாக அது வந்து நெக்கை ஒட்டுன மாதிரி தையல் வரணும். நம்ம மடக்கியிருப்போம் இல்லையா 2 ஜாயின் பண்ண பீஸாக, அந்த ஜாயின் பண்ண பீஸ் மேலே இந்த தையல் வர மாதிரி தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இது வந்து ஃபுல்லாக தையல் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து டாப்புக்கு வந்து லைனிங் இருக்குது. இந்த லைனிங்கோடு இந்த மாதிரி வச்சு தையல் போட்டு திருப்பிக்கலாம். லைனிங் இல்லை அப்படின்னாலும் நம்ம நெக்கோட அளவுக்கு ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து திருப்பினா சேம் டைப்பில் இது வந்துடும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டாப்போட பீஸ் தான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்றில் நெக் வெட்டினா போதும். அதே மாதிரி இப்போ லைனிங்கில் தான் நெக் வெட்டி இருந்தேன், அதனால் அந்த டாப்போட பீஸ் இப்போ வந்து நம்மளுக்கு நெக் தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு சேம் நம்ம அந்த செப்பரேட் பீஸில் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி இதுலேயும் எல்லா இடத்துலையும் இந்த கார்னர் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த தையல் வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டால் அந்த நெக் டிசைன் வந்து கரெக்டாக திரும்பும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செப்பரேட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வச்சு தையல் போடும்போது ஒரே தையலாக போட்டுக்கலாம். இல்லை அந்த மாதிரி போட முடியாது, ஒரே ஏற்கனவே இதுக்கு ஃபஸ்ட்டு தையல் அடிச்சுட்டு தான் அதை அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். தையல் வந்து கொஞ்சம் 2ஆக தெரியாது, கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரே தையலாக போடுறது. இந்த நெக் வச்சு
நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பின் பண்ணிட்டும் தைச்சிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நெக்கு ஒரே அளவில் செட் ஆகிடுச்சு. இதை அப்படியே வச்சு நம்ம ஈஸியாக தையல் போட்டுடலாம். நம்ம இந்த மெத்தடில் எவ்வளோ பெரிய நெக்காக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கேன்வாஸ் இல்லாத இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் இருக்கும். அதே மெத்தடில் தான். ஆனால் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் இல்லாத தைக்கிற மெத்தட் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்கை வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதில் உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் ஃபுல்லாக நம்ம ஓவர்லாக்கோ இல்லை மடிச்சடிக்கவோ விட்டுட்டு மீதியை பூரா எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு இருக்குது. இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி எண்டில் ஒரு பட்டன் வச்சதுக்கப்புறம் இந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.